சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளே 1 சவரன் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் மக்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒரு சாமானிய நடுத்தர மக்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, தங்கமே வாங்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் நகை சீட்டு அந்த மாதிரியான முறைகளை பின்பற்றி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஒரு திருமணம் அப்படின்னு வந்துட்டா ஒரேடியா மொத்த தொகையும் செலவு பண்ணி ஒட்டுமொத்தமாக தங்கத்தை மொத்தமாக வாங்க முடியாது, நகை வாங்க முடியாது நடுத்தர மக்கள். அப்போ 1 லட்சம் அப்படின்னு வரும்போது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, தங்கம் வாங்க முடியாது. அப்படி இல்லாட்டி தங்கத்தை வந்து மாதம் பணம் கட்டி சேமித்து வாங்க முடியும் அப்படின்னு 2 ஆப்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. எப்படின்னா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறதுன்றது வந்து ஒரு தீய பழக்கமோ வேண்டாத செயலோ இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கலாம். இது அப்படி கிடையாது. உலகமே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாடுமே இதில் பண்ணிட்டு இருக்கப்ப நான் இந்த தொழிலில் இருக்கேன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணலை. இல்லை, புறக்கணிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புறக்கணிப்பாங்களா? கண்டிப்பா முடியாது. இயலாமையில இருக்கவங்கன்னா சொல்லலாம், நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இயலாமையில இருக்கவங்க சொல்லுவாங்க, சொல்லலாம். மற்றபடி எல்லாருமே ஒரு பொருளாதார வல்லுநர் கூட எனக்கு தெரிஞ்சு என் கூட 2-3 டிபேட்ல வந்திருக்காரு. சொல்லுவாரு, கோல்டுலாம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் 2000 ரூபா விற்கிறப்போ நான் அந்த காட்சி முடிஞ்சு வெளியே வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க எப்படி பேசுறீங்க? உங்க வீட்டில் மேடம் கோல்டு வாங்குறாங்களா இல்லையா? ஏன் கேட்குறீங்க? அப்பப்போ வாங்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னாரு. ஸோ உபதேசம் ஊருக்கு தான். ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் கோல்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க 2000 ரூபா அவங்க பாடுபட்டு 10, 15 பவுன் 20 பவுன் சேர்த்தது, 20 பவுனுன்றது கிட்டத்தட்ட ஆயிடுச்சிங்கன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்போது. ஆனால் இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 12 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா போயிடுச்சு இல்லைங்களா? அப்படி இருக்குன்ற பட்சத்தில் தங்கத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் கேட்ட மாதிரி அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சிறிய அளவில் சீட்டு கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கலாம். எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, சிக்கனம் சேமிப்பு தான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்வாங்க. சிறுதுளி பெருவெல்லம். அதனால் கோல்டில் சின்ன சின்ன சீட்டில் போடலாம், இடிஎஃப்ல போடலாம், சவரன் கோல்டு பாண்டில் போடலாம். அந்த சவரன் கோல்டு பாண்ட்லாம் வந்து 6 வருஷத்துக்கு தேவையில்லை, எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இருந்துச்சுன்னா அவங்க அதில் போடலாம். இல்லாட்டி கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது நல்லது. சரி, முக்கியமான காரணம் என்ன சார்? இப்போது பொதுவாக ஒரு சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா, ஏன்பா தங்கம் இந்த அளவுக்கு ஏறிட்டே போகுது, என்னதான் காரணம்? இப்போ விலை குறையுமான்னு கேட்குறாங்க. குறைய வாய்ப்பு இருக்கா சார்? குறையுமா? இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு 300 ரூபா 400 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் குறையுது, பிறகு ஏறுது, அதெல்லாம் ஓகே, அதை விட்டுருங்க. ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை அப்படிங்கிறது தொடர்ந்து குறைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, குறையாது. ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு 1000 ரூபா ஏறிச்சு ஒரு கிராமுக்கு அப்படின்னா ஒரு 200 ரூபா 250 ரூபா குறையும். லாங் ரன்னில் சொல்கிறேன். அடுத்த நாள் 400 ரூபாய் ஏறிடும், 1000 ரூபாயுமே ஏறிடும். அப்படிதான் இது வரைக்கும் இருக்கே தவிர மைனஸ்ல போனதாவே சரித்திரமே இல்லை. என்ன காரணம் சார்? தங்கத்தின் மீது விலை மட்டும் இந்த அளவு ஏறிட்டே போக என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்ன சார்? இல்லை சார், இதை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். நாளுக்கு நாள் ஒருத்தருடைய சம்பளம் உயர்ந்துக்கிட்டே இருக்கா இல்லையா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அது எல்லாமே இதுக்கு காரணம்தான். இப்போ இது தங்க சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கிறாங்க. சுரங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? அந்த சம்பளத்தை ஒவ்வொரு வருஷமும் ஏற்றிக்கிட்டே தானே சம்பள உயர்வு இருக்குது. அவங்க உயிரை பணையம் வச்சு செய்கிறாங்க. அப்படின்றப்போ அது மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான செலவினங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மற்ற இந்த இதுக்கு லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே இருக்கு இல்லையா? அது எல்லாமே விலை ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ அதனுடைய தொடர்ச்சி தங்கமும் விலை ஏறுது. இன்னும் சொல்லப்போனால் இதாவது பரவாயில்லைங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சுலாம் பாருங்கள், தங்கம் ஒரு 8 கனியாக தான் ஆகும். காரணம் என்னென்னா, பூமியில் இல்லையே தங்கம், இப்பயாவது வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு தான் பத்தும். 10 வருஷத்துக்கு அப்புறம் தங்கம் இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்? யார் யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவங்க சொல்கிறதா ரேட்டு அந்த மாதிரி போயிடும். இல்லை மறுசுழற்சியில் வரணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் உலகத்திலே சிறந்தவர்களாக இருப்பாங்க, சக்தி மிக்கவர்களாக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் வல்லுநர்களாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, இப்பயே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 8400 டன் கையிருப்பு வச்சு முதல் இடத்துல இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்கள் அவங்கள்ட்ட இருக்கிற தங்கம் பார்த்தீங்கன்னா 25,000 டன் கையில் வச்சிருக்காங்க. அப்போ 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அமெரிக்காவோட நாம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம்.